நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சீன அதிபர் திடீர் மாயம், சீனாவில் பதட்டம், கவலையில் உறைந்த சீன மக்கள். ஜி ஜின்பிங் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அதிகாரம் மிக்கவராக இருந்தார். அவரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், சீனாவில் ஒரு நடைமுறை வழக்கம் இருக்கிறது. அங்க அதிபராக இருக்கணும்னா 2 முறைக்கு மேல யாரும் அதிபராக இருக்கவே முடியாது. சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியை நிறுவிய மாசோ துங் அவர்கள் மட்டும்தான் 3 முறை அதிபராக இருந்தார். அதற்கு பிறகு யாரும் 3 முறை அதிபராகவே இல்லை. அதற்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அனுமதிக்கல. கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய கொள்கையும் அனுமதிக்கவே இல்லை, சட்ட திட்டங்களும் அனுமதிக்கவே இல்லை. ஆனாலும் எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் தளர்த்தி ஜி ஜின்பிங் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 3வது முறையாகவும் அவர் அதிபராக இருந்தார். அந்த அதிபர் இன்னைக்கு சீனாவில் தொலைந்து போய் இருக்கின்றார். உலகத்திலே மிகப்பெரிய அண்ணன் அமெரிக்கான்னா அதுக்கு அடுத்தது நான் தாண்டா அப்படின்னு சொல்றவன் தான் சீனாகாரன். ஆனா அந்த நாட்டு அதிபர் மாயமாகிவிட்டார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சீனாவில் அதிபர்கள் காணாம போறது இயற்கையான ஒன்றாகவே மாறி போச்சுங்க. சீன அதிபரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தான் சொல்றேன், மே மாதம் 21 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் திடீரென ஒரு 14 நாட்கள் எங்க போனார்னு தெரியல. டிவியில பார்க்க முடியல, மக்கள் முன்பாக பார்க்க முடியல, அறிக்கைகள் வரல, உத்தரவுகள் வரல, எந்த செய்தித்தாளிலும் அவரை பற்றி செய்திகள் வரல. திடீரென 14 நாட்கள் மாயமாகிவிட்டார். அந்த நாடு அப்படி ஸ்தம்பித்து போய்விட்டது. எங்க போனாரு, எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அவரை கடத்திட்டாங்களா, இல்ல சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியானது அவரை ஒளித்து வைத்திருக்கிறதா, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றாரா, மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கின்றாரா, எங்க போனாரு என்று மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக குழப்பமடைந்து விட்டார்கள். ஆனா திடீர்னு ஜூன் 2க்கு பிறகு மக்கள் முன்பாக தோன்றினாரு. அப்படி தோன்றிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இல்ல, சோர்வா இருந்தாரு, சோகத்துடன் இருந்தாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய அதிபர் சோகமா இருந்தா என்ன, சுறுசுறுப்பா இருந்தா என்ன, வழிநடத்த போறது பொலிட் பியூரோ உறுப்பினர்கள் 24 பேர் இருக்கிறாங்க. அவங்க தானே அரசாங்க அதிகாரிகள் தானே அரசை நடத்த போறாங்க. ஆனா உத்தரவிடுவது மட்டும்தானே ஜி ஜின்பிங். அவர் எப்படி இருந்தா என்ன, ஏதாவது மனக்காயம் இருக்கும், தொலைந்த நம்முடைய அதிபர் மீண்டும் வந்து விட்டாரு என்று மக்கள் குஷியா இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்பாக சீன அதிபர் திடீரென மாயமாகி விட்டார். இப்போ சீன மக்களா இருந்தாலும் சரி, உலக தலைவராக இருந்தாலும் சரி, ஏன் மாயமானது மட்டும் தெரிகிறது, ஆனா எங்க போறான்னு தெரியலையே அப்படின்னு தான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு கூடுதலான தகவல் ஒன்று சொல்றேன். சீன அதிபர் 2வது முறையாக மாயமாயிருக்கின்றார். இப்படி மாயமாயிருக்கின்ற இந்த தருணத்துல இந்தியாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது சர்வதேச சமூகம். இந்தியாவுக்கு ஏன் எச்சரிக்கை அப்படின்றத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முறை ஜி ஜின்பிங் அவர்கள் காணாம போயிட்டார் இல்லையா, அப்படி மாயமாகின்ற பொழுது சில நடைமுறை வழக்கங்களை சீனா கடைபிடித்திருக்கிறது. என்னன்னு பார்க்கும்போது ஜி ஜின்பிங்குக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜெனரல்களையும் அவங்க பதவி விட்டு தூக்கி இருக்கிறாங்க. அப்படி தூக்குவதனுடைய அறிகுறி எதுவாக இருக்கும் அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்களும் சீனாவில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளரும் கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, ஜி ஜின்பிங் அவர்கள் பதவியை இழக்க போறாரு, வேற ஒருத்தரை பதவியில அமர வைக்க போறாங்க. அதனால தான் ஜி ஜின்பிங் அவர்களும் மாயமாய் இருக்கின்றாரு. அவருக்கு உறுதுணையா இருந்த ஜெனரல்களையும் பாத்தீங்கன்னா மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜி ஜின்பிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2013 2018 வரைக்கும் ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். 2018 2023 வரைக்கும் பதவியில் இருந்தார். பிறகு 2023 அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. வாங் எங் என்ற நபர் ஜி ஜின்பிங்குக்கு எதிராக போட்டியிட தயாரா இருந்தார். ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில தேர்தலில் எப்போதும் போட்டியே கிடையாது. அவங்க வேலை பார்க்கின்ற விதத்திலும் சரி, அவங்க அடுத்தடுத்து கட்சி பொறுப்புகள்ல உயர்ந்து வருகின்ற தகுதியின் அடிப்படையிலும் எப்படி ஒரு கம்பெனில மேனேஜரை நியமிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அதிபர்களையும் நியமிப்பாங்க.
சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதான கட்சி இருக்கிறது, அது சிசிபி. சிசிபினா என்ன தெரியுங்களா? சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதனுடன் சேர்த்து 7 குட்டி குட்டி கட்சிகள்லாம் இருக்குது. அந்த கட்சிகள் இருந்தாலும் பெருசா தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒற்றை கட்சி ஆட்சி முறை தான் சீனாவில். அதனால கம்யூனிஸ்ட் பார்ட்டியில கிளர்க்கா தொடங்குறவன் கடைசியில அதிபரா கூட வரலாம். அனுபவத்தின் அடிப்படையில் பொலிட்பூரோ உறுப்பினர்கள் 24 பேர் இருப்பாங்க. அவங்க தான் அடுத்த ஆட்சியாளர் யார் என்று தேர்ந்தெடுப்பார்கள். அதனால 2023 ஜி ஜின்பிங் அவர்கள் 3வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தருணத்துல வாங் எங் என்ற ஒரு நபர் வந்து ஜி ஜின்பிங்குக்கு எதிராக நானும் அதிபராக போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவு இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜி ஜின்பிங்குடைய ஆட்சி காலமானது 2028 வரைக்கும் இருக்கிறது. ஆனா திடீரென 2 முறை காணாம போயிருக்கிறாரு. இப்படி காணாம போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அடுத்த புதிய அதிபர் பதவியேற்க போறார் என்று நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2013 இப்போ ஜி ஜின்பிங் அவர்கள் அதிபரா இருக்கிறார் இல்லையா, அவரு பதவி ஏற்பதற்கு முன்பாக ஹூ ஜின்டா அப்படின்றவர் சீனாவுடைய அதிபரா இருந்தார். அவரை வந்து பதவி விட்டு தூக்கிட்டு ஜி ஜின்பிங் அவர்களை பதவியில் அமர்த்த போறாங்க. அந்த தருணத்துல ஹூ ஜின்டா அவர்களை பொறுத்த வரைக்கும் திடீரென தலைமறைவாகிவிட்டார். எப்படி இன்னைக்கு அதிபர் மாயமாயிருக்கின்றாரோ அதே மாதிரி மாயமாகி விட்டாரு. அப்படி மாயமானவர் திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய தொடக்க விழா, அந்த விழாவில் அதிபராக இருக்கக்கூடிய ஹூ ஜின்டோ அவர்கள் வந்து கலந்துகிட்டார். ஆனா சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய யாருமே வந்து அதிபரா 2013 இருந்த ஹூ ஜின்டாவுடன் யாருமே பேசல. புதிதா பொறுப்பேற்கக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்கள் கூட 2013 ஹூ ஜின்டோ அவர்கள் மாயமாகி பிறகு விழாவில் கலந்து கொள்கின்ற போது பேசவே இல்லை. ஹூ ஜின்டோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜி ஜின்பிங் அவர்கிட்ட பேச முயற்சித்தார். ஆனா ஜி ஜின்பிங் அவர்கள் பேசவே இல்லை. பிறகு கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய 20ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இருந்து ஹூ ஜின்டோ அவர்கள் வந்து இறங்கி அமைதியா போயிட்டே இருந்துட்டார். சோ அதற்கு பிறகு இப்ப அதிபராக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்கள் பதவி ஏற்றாருங்க. அதனால அதிபர் மாற்றம் என்றாலே பழைய அதிபர்கள் மாயமாவது வாடிக்கைதான். இப்ப கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 14 நாட்கள் சீன அதிபர் காணாம போயிட்டார். இப்பவும் மாயமாயிட்டார், எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா இப்ப யாரா ஆட்சி நடத்துறது அப்படின்னு பார்க்கும்போது சீன அதிபரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. 2வது மத்திய ராணுவ ஆணையத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறாரு இப்ப இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங். ஆனா அதே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில துணை பொதுச் செயலாளராகவும் மத்திய ராணுவத்தினுடைய துணை செயலாளரும் இருக்கக்கூடிய ஜான் யூசியா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சரி ஆட்சியும் சரி வழிநடத்துகின்றாராம். இந்த ஜான் யூசியோ வந்து பொலிட் பியூரோ உறுப்பினர் 24 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா. அந்த 24 பொலிட் பியூரோ உறுப்பினர்கள்ல ஜான் யூசியோவும் ஒரு ஆளு. அதனால பொலிட் பியூரோ உறுப்பினர்கள்ல இருந்து தான் அதிபராக தேர்ந்தெடுப்பாங்க அடுத்த அதிபரை. 2வது அதிபர் மாயமானா இந்த பொலிட் பியூரோ உறுப்பினர்ல இருந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து ஆட்சியை வழிநடத்தி செல்லணும் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக. 2வது மத்திய ராணுவ ஆணையத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கணும் அவரு. இப்படி ராணுவ கண்ட்ரோலு பொலிட் பியூரோ உறுப்பினர் இப்படி முக்கிய பதவிகள் இருந்தா மட்டும்தான் பழைய அதிபர் காணாம போகின்ற போது அடுத்தவர் பொறுப்பேற்று ஆட்சியை வழிநடத்த முடியும். அதன் அடிப்படையில் ஜி ஜின்பிங் அவர்கள் மாயமாயிருக்கிற இந்த தருணத்துல ராணுவத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜான் யூசியோ அவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியை வழிநடத்துகின்றாராம். சரி, ஜான் யூசியோ அவர்கள் தான் வழிநடத்துகின்றார் என்றால் அடுத்த புதிய அதிபராக யார் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நாம ஏற்கனவே சொன்னோம் 2023 ஜி ஜின்பிங்குக்கு எதிராக போட்டியிட்டு நானும் அதிபராக போறேன் என்று சொன்ன வாங் எங் அவர்கள் தான் புதிய அதிபராக பதவியேற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சீன ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. ஏன்னா பொலிட் பியூரோ உறுப்பினராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஹூ ஜின்டா அப்படின்னு ஒருத்தர் 2013 சீன அதிபராக இருந்தாரு. அவரை நீக்கி விட்டு தான் ஜி ஜின்பிங் அதிபரானார் சொன்னோம் இல்லையா. அவருடைய ஆதரவும் இந்த வாங் எங் அவருக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய மூத்த உறுப்பினருடைய ஆதரவும் வந்து வாங் எங்குக்கு இருக்கிறது.
அது மட்டும் இல்ல, ஜி ஜின்பிங் மாயமான பிறகு ஜான் யூசி அவர்கள் தானே வழி நடத்துறார். அவருடைய ஆதரவும் இந்த வாங் யங் அவர்களுக்கு தான் இருக்கிறது. சோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வாங் யங் அவர்கள் தான் அடுத்த அதிபர் என்று சீனா முடிவு செய்து விட்டது. இந்த தருணத்துல ஜி ஜின்பிங் அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்க முடியுமா? கடந்த கால நடைமுறை எப்படியோ அப்படியே சீனாவுடைய தேர்தல் வழக்கமானது கடைபிடிக்கப்படுகிறது. இப்ப ஜி ஜின்பிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பதவியை பறிக்கிறாங்களே என்பதற்காக சோகமா இருக்கின்றாரா, சோர்வா இருக்கின்றாரா என்று நமக்கு தெரியல. புதிய அதிபர் பதவி ஏற்கின்ற வரைக்கும் பழைய அதிபர் வாய் திறக்க கூடாது, தலைமறைவாய் இருக்கணும் அப்படின்னு எழுதப்படாத சட்டம் சீனாவில் இருப்பதனால அமைதியா இருக்கின்றாரா? இல்ல சீன அதிபர் பொறுத்த வரைக்கும் செயல்பட முடியாத அளவுக்கு நோய் கண்டு இருக்கின்றாரா? ஏன்னா 2028 வரைக்கும் சீன அதிபருக்கான ஆட்சி காலம் இருக்கின்ற பொழுது ஏன் புதிய அதிபரை திடீரென தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அந்நாட்டு மக்களுக்கும் குழப்பமா இருக்கிறது. கடந்த காலங்கள்ல புதிய அதிபரை மாற்றுவாங்க, ஆனா ஆட்சி காலம் முடிந்த பிறகுதான் மாற்றுவாங்க. ஆனா ஜி ஜின்பிங் அவர்களை 2 ஆண்டு காலத்திலையும் திடீரென மாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன? ஏற்கனவே மூத்த உறுப்பினர்களுக்கு ஒத்துழைக்க மாற்றாரு. அது மட்டும் இல்ல, ராணுவத்தினுடைய தலைமையில இருந்துகிட்டு இவரு சரியா ராணுவத்தை வழிநடத்தவில்லை. அது மட்டும் இல்ல, ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பதிலும் நிறைய ஊழல் நடந்து போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா ஜி ஜின்பிங் மேல இருக்குது. ஆனால் அதிரடியாக மாற்றுகின்றார்களா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காரங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அதையெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சர்வதேச சமூகம். ஏன்னா 2013 அப்படிதான் ஊ ஜிண்டா அவர்கள் அதிபராக தொடர்வாரா இல்ல ஜி ஜின்பிங் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்பாரா அப்படின்னு ஒரு குழப்பம். கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளேயே அடிதடி. உடனடியாக அதை திசை திருப்புவதற்காக எல்லையில மோதலை உருவாக்கணும் அருணாச்சல பிரதேசத்துல சீனாகாரன். அதே மாதிரிதான் 2020 மற்றும் 2023 நம்ம எல்லையில பெரிய பிரச்சனையை பண்ணோம். நம்முடைய பகுதிகள் அத்தனையும் சீன பகுதிகள் பேர் வைப்பதிலிருந்து எல்லா பிரச்சனையும் உருவாக்கணும். அதனால கம்யூனிஸ்ட் பார்ட்டியில எப்போதுமே குழப்பம் ஏற்பட்டால் இந்தியாவை எல்லையை தாண்டி சண்டை போடுவான், இல்ல நம்ம நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவான், அபாண்டமா பழி சுமத்துவான், வம்பிழுப்பான். அந்த நாட்டினுடைய குழப்பத்தை திசை திருப்புவதற்கு இப்ப ஜி ஜின்பிங் அவர்களும் காணாம போயிருப்பதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. இரண்டாவது, அந்த நாடே மொத்தமாக குழப்பத்தில் இருக்கிறது. 2023 நான் 3வது முறையும் நான் அதிபராக இருப்பேன் என்று சொல்லுகின்ற போது சம்மதித்து விட்டு இப்ப திடீர்னு பாதியிலே இறங்கி போடானா நான் எப்படி இறங்கி போவேன் அப்படின்னு ஜி ஜின்பிங் அவர்கள் அடம்பிடிக்கிறார் போல இருக்குது. அதனால உள்நாட்டு குழப்பத்தை திசை திருப்பதற்காக இந்தியாவுடன் மோதனாலும் மோதுவான். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ சீனாவில் அரசியல் குழப்பம் இருப்பதனாலதான் உங்க எல்லாருக்கும் தெரியும் பிரிக்ஸ் உச்சி மாநாடானது பிரேசில்ல நடக்குது. சீன அதிபரை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இதுவரைக்கும் கலந்து கொள்ளாம விட்டதே கிடையாது. எல்லா தருணங்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளாத பொழுது கூட சீன அதிபர் யாராயிருந்தாலும் சரி பிரிக்ஸ் கூட்டமைப்புல போய் கலந்து கொள்வார்கள். இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்புல கோல் வச்சுக்கிறதா இல்ல சைனா கோல் வச்சுக்கிறதா, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பானது யார் தலைமையின் கீழ் இழங்குது பார்த்துலாம் அப்படின்றதுக்காக போட்டி போட்டுக்கொண்டு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல சீன அதிபர் கலந்து கொள்வாரு, நம்ம பிரதமர்களும் கலந்து கொள்வாங்க. ஆனா இந்த முறை சீன அதிபர் கலந்து கொள்வது கிடையாது. ரஷ்யா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உக்ரைனுடன் சண்டை போட்டுட்டு இருக்குது. அதனால அந்த நாட்டு அதிபர் கலந்துக்கல, நியாயமான காரணம். ஆனா சீன அதிபர் பாத்தீங்கன்னா பிரேசிலுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டேன், அதனாலே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அரசியல்ல இந்தியா வளர்ந்து விடக்கூடாது, கை ஓங்கி விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சீனா நான் பிரேசிலுக்கு அடிக்கடிக்கு போனேன், அதனால இனிமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நின்றுட்டாரு. அதனால தான் பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய ஆலோசனை கொடுத்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் போறதையே தவிர்த்து இருக்கின்றார். அப்படின்னா உள்நாட்டு குழப்பமானது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்ற கருத்தை எல்லாம் தாண்டி நான் பதவியில் இருக்கணும் சைனாவில், அதனால பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்படி போனா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கா பொழுது. சரி பிரச்சனையை பேசி தீர்ப்போம், கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியா தலைமறைவா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழகுது சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பொலிட் பியூரோ உறுப்பினர்கள். அதனால தான் ஜி ஜின்பிங் அவர்கள் அமைதியா இருந்தா மீண்டும் பதவியில் தொடர விடுவாங்களோ என்று அமைதியா இருக்கிற பொழுது. ஆனா அத சீன மக்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் நம்ம ஆட்சி மாற்றத்தையோ இல்ல தலைவர் மாற்றத்தையோ நாம நிகழ்த்துகின்ற போது அதிபர்கள் மாயமாவது வாடிக்கை தான், அதெல்லாம் குழப்பமடையாதீங்க அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு இருக்கலாம். ஆனா சீன அதிபர் திடீர் மாயம் எங்க இருக்கின்றார் என்று நாளேடுகளே பாத்தீங்கன்னா அங்க குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. சோ பார்க்கலாம்
ஜி ஜின்பிங் அவர்கள் உண்மையாகவே வந்து மாயமாய் விட்டாரா, இல்ல ஆட்சி மாற்றத்துக்காக மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பொருளை கலப்புறாங்களா என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது உள்நாட்டு குழப்பத்தை இந்தியா மீது திணிக்க போதா சீனா என்பதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். எல்லையில் என்ன நடக்க போகுது என்று சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்.